அனைவருக்கும் வணக்கம். முகலாய பேரரசு யூனிட் 3 பிஜிடிஆர்பிலிருந்து சில வினாக்களை காண்போம். இது ரொம்ப மிக முக்கியமான வினாக்களாக நம்ம பார்ட்டாக கொடுக்க போகிறோம். முதல் கேள்வி, முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி அமைக்க காரணமான கூற்று எது? முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி அமைக்க காரணமான கூற்று, டில்லி சுல்தானியம் தலைநகரின் அண்மையில் இருந்த சிறு பகுதியில் மட்டும்தான் அதனுடைய ஆதிக்கம் சென்றது. டில்லி அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் ஆட்சி இருந்தது. சரியானது. ராஜபுத்தானத்தில் பல தலைவர்களிடையே ஓயாத பொறாமை பூசல். ராஜபுத்திரர்களுடைய சண்டை போட்டிருந்தாங்க டெல்லி சுல்தான்கள். பிற மாகாண அரசர்களும் டெல்லி சுல்தானியத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் செயல்படவில்லை. மத்திய இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பல உரிமை பெற்ற அரசுகள் தோன்றின. அவை சில சமயங்களில் ஒன்றுபட்டு நின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக தென்னிந்திய பகுதிகளில் பாமினி சுல்தான்களை சொல்லலாம். ஆனால் பல முறைகள் அவைகள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு ஐயங்கொண்டு வாழ்ந்து வந்தன. இவையும் சரி. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் விஜயநகர பேரரசும் தோன்றியது. அப்போ இதெல்லாம் டெல்லி சுல்தானின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன. இப்போ அனைத்தும் சரியானது. தென்கோடியில், அதாவது தென்னிந்தியாவில் டேஷ் எனும் இந்து பேரரசு வலிமையுடன் திகழ்ந்த போதிலும் அது வெகு தொலைவில் தள்ளி இருந்ததால் வட இந்திய விவகாரங்களில் மீது செல்வாக்கு செலுத்த முடியாமல் போயிற்று. எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு. அதை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் 1336 தோற்றுவித்திருப்பாங்க. அதே நேரத்தில் 1529 1529 வரைக்கும் விஜயநகர பேரரசை புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் ஆட்சி புரிந்திருப்பார். கிருஷ்ணதேவராயரும் பாபரும் சமகாலத்தவர்கள். கிருஷ்ணதேவராயர் 1529 இறக்குறாரு. அதே நேரத்தில் பாபர் 1530 இறக்குறாரு. 1526 தான் முகலாய பேரரசை தோற்றுவித்தார் பாபர் இந்தியாவில் இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி. முகலாயரின் வருகைக்கு முன்பு அந்த நூற்றாண்டில் பெரும் சமய நடவடிக்கைகள் எழுந்தன. மெய் விளக்க போதனைகளின் பயனாக இறைமை பற்றிய புதிய கோட்பாடு உருவாகியது. அது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி நெறி இயக்கம் அல்லது பக்தி இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பக்தி இயக்கம் தான் பின்னாடி முகலாய பேரரசை வீழ்த்தியதில் ஒரு காரணமாகவும் அமைந்தது. பக்தி நெறி இயக்கம் அல்லது பக்தி இயக்கம். ராமானந்தர், ராமானுஜர் இவங்கெல்லாம் இந்த பக்தி நெறி கோட்பாடுல வருவாங்க. டேஷ் வரும்போது இவ்வியக்கம் பக்தி இயக்கம் தொடக்க நிலையில் இருந்தது. ஆயின் டேஷ் பேரரசு அழிவதற்கு முக்கிய காரணங்களாக இருந்த இரு சக்திகளை உருவாக்கியது. எதுனா முகலாய பேரரசை அழிப்பதில் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்தது இந்த பக்தி இயக்கம். ஏன்னு சொன்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதிகளில், அதாவது தக்கான பகுதிகளில் மராட்டியர், அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குருநானக். சிவாஜியோட குரு, சமய குரு, இவங்கெல்லாம் இந்த பக்தி இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு ஆற்றினாங்க. அர்ஜுன் சிங், குரு கோவிந்த் சிங் இவங்களெல்லாம் கொண்டனால சீக்கியர்கள் முகலாயர் மேலே ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. தக்கான பகுதி ஏற்கனவே தெரியும், சிவாஜி தக்கான புற்றுநோய் என்று முகலாயர்களால் அழைக்கப்பட்டவர். இவங்களோட எழுச்சியும் முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. பக்தி இயக்கம் வளராதிருக்குமானால் பிற்காலத்தில் இருந்தவாறு வலிமை வாய்ந்த சக்திகளாக உருவெடுத்திருக்க முடியாது. டேஷ் பிற்காலத்தில் வலிமை வாய்ந்த சக்தியாக உருவெடுத்திருக்க முடியாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர் மற்றும் சீக்கியர்கள். இவங்க 2 பேருமே தென்னிந்திய பகுதிகளில் மராட்டியர் வீர சிவாஜி அவங்க வழியில் வலிமையாக இருந்தாங்க. அதே நேரத்தில் வட பகுதிகளில் சீக்கியர்கள், பஞ்சாபில் சீக்கியர்கள் பிற்காலத்தில் வலிமை வாய்ந்த சக்தியாக மாறினார்கள். டேஷாம் ஆண்டில்
இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தார் பாபர். எந்த ஆண்டு எடுத்து வைத்தார் பார்த்தீங்கன்னா முதல்ல 1519ஆம் ஆண்டு எடுத்து வச்சாரு. இந்தியாவில் உள்ள அந்த பகுதிகளில் வந்து அவருடைய மேலாண்மையை ஏற்கும்படி அங்கே பக்கத்தில் இருக்கிற சிறு நாடுகளுடன் காபூல்ல இருந்து சில நாடுகளுடன் போரிட்டார். 1519 வந்துட்டு கொள்ளையடித்து விட்டு போனதாக தகவல்கள் காணப்படுகின்றன. பாபரது மூதாதையர்களான செங்கிஸ்கானும் மூட தைமூரும் டேஷ் மீது படையெடுத்து வந்திருக்கின்றனர். எந்த பகுதியின் மீது படையெடுத்து வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருக்கிறாங்க. செங்கிஸ்கான் அந்த இல்துமிஷ் காலத்தில் படையெடுத்து வந்திருப்பார். இல்துமிஷ் வந்து அந்த ஒரு மன்னருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க மறுத்திருப்பார். அதனால் அந்த சிந்து நதிக்கரை வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மத்திய ஆசியா பகுதியை நோக்கி சென்றிருப்பார். யார்? செங்கிஸ்கானு. தைமூர் அவருக்கு தெரியும், 1398ஆம் ஆண்டு டெல்லியை சூறையாடி இருப்பார், பஞ்சாபையும் டெல்லியாவும். மூட தைமூர். அப்போ இவங்க வழி வந்த தோன்றல் தான் வந்து பாபர். அவர் இந்தியாவின் மீது படையெடுக்கிறாரு. செங்கிஸ்கான் எந்த நூற்றாண்டில் இந்தியாவின் மீது படையெடுத்தார்? எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இல்துமிஷ் ஆட்சி காலத்தில் படையெடுக்கிறாரு, 13ஆம் நூற்றாண்டு. அதே நேரத்தில் குறிப்பாக வந்து இல்துமிஷ் ஆட்சி காலத்தில் காவரிசம் அப்படின்ற பகுதியை ஆட்சி செய்த ஜலாலுதீன் மங்கபரணி என்ற மன்னர் வந்து இல்துமிஷிடம் பாதுகாப்பு தேடி தூது அனுப்புவார். ஆனால் அந்த கோரிக்கையை வந்து இல்துமிஷ் மறத்துருவார். அதன் காரணமாக அவர் வந்து மத்திய ஆசியாவை நோக்கி சென்று விடுவார். ஒருவேளை இல்துமிஷ் அடைக்கலம் கொடுத்துருந்தாங்கன்னா டெல்லியை வந்து யார்? செங்கிஸ்கான் அவர் வந்து சூறையாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறேன். அப்போ இந்தியாவின் மீது எந்த ஆண்டு படையெடுத்தார்? அந்த ஓரத்துக்கு வந்துட்டு டெல்லி பகுதி வரல, 13ஆம் நூற்றாண்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் அதற்கு பின்ன அவருடைய வாரிசுகள் தொடர்ந்து அந்த சிந்து நதியில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தைமூர் எந்த நூற்றாண்டில் இந்தியாவின் மீது படையெடுத்தார்? தைமூர் 14ஆம் நூற்றாண்டு. குறிப்பாக 1398ஆம் ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்து இந்திய பகுதிகளை கொள்ளையடித்து சென்றார் நொண்டி தைமூர். பாபரின் படையெடுப்பின் முக்கிய நோக்கம் எது? பாபரின் படையெடுப்பின் முக்கிய நோக்கம் பிற நாட்டை கொள்ளையடிப்பது கிடையாது, பேரரசை விரிவுபடுத்துவது. சரி, சாமர்கண்டை கைப்பற்றுவது அவருடைய இது. ஆனால் இந்தியாவின் மீது படையெடுப்பு வந்து சாமர்கண்டை கைப்பற்றுவது, குடும்பத்தார் இழந்த பகுதிகளை மீட்பது, இவையும் வந்து சரியானது. அவங்களுடைய முன்னோர் தைமூர் இழந்த பகுதிகளெல்லாம் வந்து மீட்பது தான் வந்து பாபரின் இந்திய படையெடுப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அவர் வந்து கொள்ளையடித்து செல்லவில்லை. அவங்க மேலாண்மையை, பாபரின் மேலாண்மையை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடன் சண்டை போடாமல் சமாதானமாகவே சென்று விட்டார். தைமூர் மூல கொடுங்கோலனாக செயல்படவில்லை. 1519ஆம் ஆண்டு முதல்ல இந்தியாவின் மீது படையெடுத்தாரப்போ 1519ஆம் ஆண்டில் பாபர் பின்வருமாறு எழுதினார்: டேஷ் கொல்ல வேண்டும் என்ற ஆவல் எமது உள்ளத்தில் எப்போதும் இருந்து வந்தது. இதனால் இந்துஸ்தானத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆவல் வந்து பாபர் மனசுல எப்பொழுதுமே இருந்து வந்ததாக அவருடைய நூலான துசுகி பாபரி அப்படின்ற அவருடைய பாபரின் நினைவுகள் என்ற நூல்ல பாபர் எழுதியிருக்கிறாரு. பீரா, குஷாப், செனாப், சினியட் ஆகிய இப்பகுதிகள் ஒரு காலத்தில் டேஷ் வசம் இருந்தன. அமைதியாகவோ வலு தாக்குதல் மூலமாகவோ கொல்ல அதை வந்து கைப்பற்ற உறுதி பூண்டுள்ளோம். இது யார் கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியர் ஆன பாபரின் கூற்று. இதெல்லாம் வந்து துருக்கிய வழி வந்த தைமூரோட ஆட்சி பகுதியில் இருந்தது. இதெல்லாம் வந்து இப்போ அவங்க கையை விட்டு போனனால அதையெல்லாம் வந்து கைப்பற்ற வேண்டும் என்ற ஆவல் பாபரிடம் காணப்பட்டது. பாபர் என்பதன் பொருள் என்ன? பாபர் அப்படின்றது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி. பாபரின் முழு பெயர் என்ன? பாபரின் முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஹிருதீன் முகமது பாபர். ஜாஹிருதீன் முகமது பாபர் என்பதுதான் பாபரின் முழு பெயர் ஆகும். பாபர் பிறந்த ஆண்டு எது? பாபர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு 1483ஆம் ஆண்டு பிறந்தாரு. எந்த இடத்துல? பர்கானாவில் பிறந்தார், மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் இந்த பகுதிகளில் பிறந்தார். பிப்ரவரி 14ஆம் தேதி பாபர் பிறந்தார். பாபர் முதலில் தனது தந்தையிடமிருந்து மரபு வழியாக பெற்ற டேஷ் எனும் சிறு நாட்டை ஆண்டு வந்தார். தந்தையிடமிருந்து எந்த நாட்டைன்னா பர்கானா அப்படின்ற பகுதியை வந்து பெற்றுக்கொண்டு ஆண்டு வந்தார். பாபருடைய தந்தை உமர் ஷேக் மிஸ்ரா.
பாபர் பர்கானாவில் இருந்து விரட்ட பெற்றார். அவரது குடும்பத்தார் இழந்துவிட்ட டேஷ் பகுதிகளை கைப்பற்றுவதற்காக பல முறை முயன்று தோல்வி கண்டார். பர்கானாவில் வளர்ந்தார். ஆனால் அவருக்கு பாபருக்கு இந்த சாமர்கண்ட் என்ற பகுதியை கைப்பற்றணும், அதன் அருகில் இருக்கிற ஊரை கைப்பற்றணும் என்பது அவருடைய அவாவாக இருந்தது. ஆனால் அப்பொழுது அந்த மத்திய ஆசியாவை ஆண்ட அந்த வம்சங்களின் காரணமாக, அவங்களுடைய திறமையின் காரணமாக பாபரால் மீண்டும் இந்த சாமர்கண்டை கைப்பற்ற இயலவில்லை. அதனால பல தொல்லைகளுக்கு இது பண்ணி நாடோடியாக சென்று விடுவார். இறுதியாக பல தொல்லைகளுக்கு பிறகு அவர் டேஷின் அரசரானார். எந்த பகுதிக்கு அரசராயிட்டாரு யாரு? பாபர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபூல், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காபூல் பகுதிக்கு வந்துடுவார், அரசனாவார். அங்கேருந்து சாமர்கண்டை கைப்பற்றணும்னு பார்ப்பாரு. ஆனால் அது கடைசி வரைக்கும் இயலவில்லை. அதன் காரணமாக தான் இந்திய பகுதிகளை அவர் திரும்புவார். காபூலின் அரசரான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1505ஆம் ஆண்டு காபூலை கைப்பற்றுவார் பாபர். பாபர் 11 வயதில் அரசராக அரியணை ஏற்பார். 1483 பிறந்த பாபர் 1494ஆம் ஆண்டு அரசராக முடிசூட்டிக் கொள்வார். ஆனால் சிறிது காலத்திலே அவர் நாட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டார். 1505 காபூலை கைப்பற்றாரு.